ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 யூனிட் 2ல் இருக்க த கிராக்டு காஃபி கப். வாட் டு யூ மீன் பை கிராக்? கிராக் அப்படின்னா விரிசல் விட்டுருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காஃபி கப் வந்து விரிசல் விட்ட கதையை தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Connie was waiting for her parents to return from work. She was eager to talk to her parents about her day at school. Suddenly, Teddy the dog ran to the gate with his favorite pillow. The Teddy, where are you running? Asked Connie. The Connie ran after Teddy to see where he was going. Connie's parents were at the gate. Teddy was so happy to see them and took his pillow as a sign of welcoming them. Teddy would not stop wagging his tail and followed them until they pet him. Connie didn't wait for the moment and started talking about her day to her parents. கனி தான் இந்த ஸ்டோரியில் வர அந்த சின்ன பொண்ணோட நேமு. ஓகேங்களா. அவள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அவள் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கு போயிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி அவள் ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. திடீர்னு அவள் வீட்டில் ஒரு டாக் வளர்த்துட்ருக்காங்க. அந்த டாக்னோட நேம் என்னென்னா டெடி. அந்த டெடி வந்து கேட் நோக்கி ஓடுது. ஓகேங்களா. அதுவும் அதோடைய ஃபேவரட் பில்லோ அப்படின்னா தலையணை. ஓகேங்களா. அந்த தலையணை எடுத்துட்டு அந்த டெடி டாக் வந்து கேட்டை நோக்கி ஓடுது. அதுக்கு கனி என்ன கேட்குறாங்க, டெடி நீ எங்கே ஓடுற அப்படின்ட்டு அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு கனி போகிறா. அதுக்கப்புறமேட்டு போய் பார்த்தோன்னா, அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு தான் அந்த டெடி டாக் வந்து ஓடிருக்கு. போயிட்டு அவளுடைய பில்லோவை கொடுத்து வெல்கம் பண்ணுறது. ஓகேங்களா. வேகிங் அப்படின்னா என்னென்னா, நாயோடைய வால் இருக்குல்ல, வாலை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிறது தான், முன்னும் பின்னும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெடி வந்து அந்த வாலை ஆட்டிக்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா, அவங்கள வந்து பாசமாக பெட் பண்ணுற வரைக்கும் பாசமாக தடவி கொடுக்குறது. ஓகேங்களா. டாகு வந்து நல்லா தடவி கொடுத்தா அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் பெட்டுன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அதோடைய வாலை ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா. Connie didn't wait for the moment and started talking about her day to her parents. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாமல் அவள் ரொம்பவே ஆர்வமாக அவள் பேரண்ட்ஸ்க்காக காத்துட்டு இருந்தாலும் அவள் ஸ்கூலில் நடந்த விஷயங்களாம் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். It was a Saturday morning at 9 a.m. while Connie was painting. Teddy ran to the gate with his pillow. Teddy, parents are here and where are you running again? Asked Connie. Connie again ran after him. This time it was Sylvie, the housekeeper at the gate. The Teddy would not stop wagging his tail followed her until she pet him. Sylvie then started cleaning the house and every time she walked near Teddy, he would wagging his tail. ஓகே. இப்போ அடுத்த நாள் வந்து சாட்டர்டே மார்னிங் 9 AM அப்போ கனி வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா. சாட்டர்டே ஸ்கூல்ஸ் லீவாக இருக்குல்ல, ஸோ அதனால் அன்னைக்கு வந்து கனிக்கு வந்து லீவாக இருக்கனால அவள் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கா. திரும்பவும் அவள் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கும் போது அவளுடைய டாக் டெடி வந்து கேட்டை நோக்கி பில்லோ எடுத்துகிட்டு ஓடுது. இப்போ யாருன்னா, பேரண்ட்ஸே இங்கே இருக்காங்க, இப்போ நீ எங்கே ஓடுற அப்படின்னு கனி கேட்குறா. இப்போ யாருன்னு பார்த்தாங்கன்னா, அதுக்கு பின்னாடியே அந்த டெடிக்கு பின்னாடியே போகிறா கனியும். இப்போ யார் அப்படின்னா செல்வி யார் அப்படின்னா, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க. ஓகேங்களா. வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறவங்களுக்கு தான் ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பார்த்துட்டு தான் டெடி வந்து ஓடிருக்கு. அதுக்கப்புறமேட்டு அவங்களையும் பார்த்தா அது வந்து வேகிங் பண்ணுறதை நிறுத்தாமல் அவள் பெட் பண்ணுற வரைக்கும் அந்த அதோடைய டெய்லை வந்து ஆட்டிகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு செல்வி வந்து பெட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க செல்வி வந்து அவங்க ஹவுஸில் இருக்க எல்லா ஒர்க்லாம் செய்கிறாங்க. ஹவுஸ் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹவுஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள்.
and every time she walked near Teddy he would wake his அவங்க இது பண்ணும் போதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணும் போதெல்லாம் அந்த டாக் வந்து அவங்க கூடயே தான் ஓடுமா, அதே மாதிரி வால் ஆட்டிக்கிட்டே ஓடிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் வந்து கனி வாக்டு இன் டு த கிச்சன் வேர் செல்வி வாஸ் கிளீனிங் த வெசல்ஸ். செல்வி வந்து அந்த வீட்டில் இருக்கிற வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரங்கள், ஓகேங்களா, கிச்சனில் பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கனி வந்து அவளுடைய கிச்சனுக்கு போகிறாளாம், நடந்து போகிறான். நியர் த கிச்சன் சிங்க் அப்படின்னா சமையல் அறையில் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக ஒரு டேப் வச்சு ஒரு இது மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம்ல, அதை தான் சிங்க்குன்னு சொல்கிறாங்க. கனி சாய ஓல்டு கிராக்டு கப் வித் காஃபி இன் இட் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஒர்க் அட் ஹோம் செல்வி ட்ராங்க் த காஃபி. இப்போ அவளுடைய கிச்சன் சிங்கில் கனி வந்து ஒரு பழசான ஒரு விரிசல் உடைஞ்ச ஒரு கப்பை வந்து பார்க்குறா. அதில் வந்து காஃபி இருக்கிறதையும் அவள் கவனிக்கிறா. அதுக்கப்புறமேட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த செல்வி இருக்காங்களா, அந்த ஹவுஸ் கீப்பர், அந்த உடஞ்சி போன கப்பில் இருக்க காஃபியை குடிக்கிறாங்களாம், ஓகேங்க. At around 12 p.m., while Connie and Teddy were in the garden, she heard something bristling. Teddy again ran to the gate with his pillow. Teddy, Selvi akka left an hour ago, and where are you running again? Asked Connie. Connie again ran after him this time. ஓகே, இப்போ அதுக்கப்புறமேட்டு 12 மணி ஆயிடுச்சாம். 12 மணிக்கு அப்புறம் கனியும் டெடியும் வந்து அவங்க கார்டனில் இருக்காங்களாம். திடீர்னு வந்து ஒரு விசில் ஊதுற சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த டெடி வந்து கேட்டை நோக்கி மறுபடியும் அதோட பில்லோவை எடுத்துகிட்டு ஓடுதான். இப்போ யாருன்னு பார்த்தோன்னா, இப்போ தான் செல்வி அக்கா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இப்போ நீ யாரை பார்த்துட்டு ஓடுற கேட்டுக்கு அப்படின்னு போய் பார்த்தோன்னா, யாருன்னு பாருங்க, திஸ் டைம் இட்ஸ் வாஸ் முத்து, ஓகேங்களா. இப்போ முத்துங்கிற ஒரு ஆளை பார்த்து தான் ஓடுது. முத்து கலெக்ட்ஸ் கார்பேஜ் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ். டெடி வுட் நாட் ஸ்டாப் wagging his tail until Muthu pet him. Kani ran to the kitchen to pick up the garbage பேக்கு. இப்போ வந்து அந்த முத்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவர் தான் முத்து. எல்லா வீட்டில் இருக்க குப்பைகளையும் கலெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி கனி வீட்டுக்கும் வந்திருக்காரு. அவரை பார்த்து, முத்துவை பார்த்தோம், அது வந்து வேக் பண்ணுறதை நிறுத்தாமல் அவர் பெட் பண்ணுற வரைக்கும் அது வேக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கனி என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் கிச்சனுக்கு ஓடி போய் கார்பேஜ் பேக்கை எடுத்துகிட்டு வரா. ஓகே, the Kani will you eat this sweets? There are only 2 left and it is getting old, asked Kani mom. அதுக்கப்புறமேட்டு அவள் கார்பேஜ் பேக்கை எடுக்கிறதுக்காக ஓடினதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்வீட்ஸ்லாம் நீ சாப்பிட்லையா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் 2 தான் இருக்குது, பட் ஆனால் இது வந்து பழசாயிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்களாம். அதுக்கு கனி என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ஐ won't eat, replied கனி. நான் வந்து சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு கனி சொல்கிறாளாம். There is also some leftover rice from yesterday. I will pack both the sweets and rice. We can give it to the Muthu, said Kani's mom. லெஃப்டோவர்னா மிஞ்சி போகிறது, ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்டுட்டு மிஞ்சி போன ரைஸ் இருக்குல்ல, சாதம் இருக்குல்ல, அது வந்து நேற்று வடித்தது இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸும் இருக்குது, இது 2யும் நான் முத்துட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கனி ட்ராப்ஸ் ஆஃப் த கார்பேஜ் அண்ட் கேவ் முத்து டு த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு. கார்பேஜ், அதாவது குப்பையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மிச்சமான ஃபுட்டையும் வந்து முத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேவா கனி? ஆஃப்டர் அ ஹார் Kani's father prepared Kani's favorite biryani. Kani's family sat to have லன்ச். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் கழித்து கனியோட ஃபாதர் வந்து பிரியாணி அவங்களுக்காக சமைக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க லஞ்சை வந்து ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. வி ஆர் ஹேவிங் கெஸ்ட் அட் ஹோம் கனி, செட் ஹர் மாம். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர போகிறாங்க. கெஸ்ட் அப்படின்னா விருந்தாளி வர போகிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹூ இஸ் கம்மிங், ஆஸ்க்டு கனி. ராணி ஆன்ட்டி அண்ட் ஹர் 2-year-old son Anbu were coming from America, replied her mom. I am very excited to play with Anbu. At what time are they coming? Around 5 p.m., replied her mom. Before they come home, you take Teddy for a walk. Okay, said Kani's father.
ஓகே. இப்ப யார் வராங்க அப்படின்னு வந்து கனி வந்து ரொம்பவே ஆர்வமா கேட்குறாளாம். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராணி ஆன்ட்டியும் அவங்களுடைய பையன் 2 இயர்ஸ் ஓல்டு 2 வயசு பையனும் வராங்க. அமெரிக்காலேருந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. அன்பு கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு அப்படின்னு கனி சொல்றா. எப்போ வராங்க அப்படின்னு சொன்னதுக்கு, 5 மணிக்கு மேல வராங்க. 5 மணிக்குள்ளார 5 மணிக்கு மேல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அ ம் அதுக்கப்புறமேட்டு கனியோட அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் வரத்துக்குள்ளார நீ வந்து டெடிய ஒரு வாக் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஷூர் செட் கனி. ஓகேப்பா அப்படின்ட்டு நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு கனி சொல்றா. ஆஃப்டர் a few hours of nap, Kani parents started preparing dinner for the Ronnie auntie. The Kani's mom took the new dinner plates, cups and spoons from the cupboard and cleans them. அதுக்கப்புறமேட்டு தூங்க போறதுக்கு கொஞ்ச தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு சாப்பிட்றதுக்காக கனியோட பேரண்ட்ஸ் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ராணி ஆன்ட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ராணி ஆன்ட்டி வராங்களா, ஸோ விருந்தாளி வந்தால் நமக்கு வந்து நியூ டின்னர் பிளேட்ஸு, கப்ஸு, ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கப்போர்ட்லேருந்து எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? The Kani took Teddy out for a walk. While crossing the provision store at the end of the street, Teddy suddenly started running. அவள் வந்து அடுத்து கனி வந்து அந்த டெடியை வாக் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தால, அப்போ அவள் ப்ரொஃபிஷன் ஸ்டோரை வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீட் எண்டில் வந்து கனி வந்து டெடி வந்து திடீர்னு ஓட ஆரம்பிச்சிச்சு. டெடி ஒய் ஆர் யூ ரன்னிங் அகெயின் ஆஸ்க்டு கனி. ஏன் இப்போ மறுபடியும் ஓடுற அப்படின்னு கேட்குறாங்களாம் கனி. கனி ரேன் வித் டெடி வைல் ஹோல்டிங் திஸ் லீஷ் வெரி டைட்லி. அதாவது நாயை வந்து வாக் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கயிறை கட்டி தானே கூட்டிகிட்டு போவோம். அந்த கயிறை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த டாக் பின்னாடியே கனியும் ஓடுறாளாம். திஸ் டைம் இட் வாஸ் அமர், த ப்ரொஃபிஷன் ஷாப் ஓனர், ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் அவுட்சைட் த ஷாப். இப்போ வந்து யார் அப்படின்னா அமர் யார் அப்படின்னா அந்த ப்ரொஃபிஷன் ஷாப்போட ஓனர். அவர் வந்து ஷாப்புக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து தான் இந்த டெடி வந்து அமரை பார்த்துட்டு ஓடுது. த டெடி ரேன் டு ஹிம் அண்ட் won't நாட் ஸ்டாப் wagging his tail until அமர் பெட் him. அதே மாதிரி அமரை பார்த்ததும் அதோட வாலை ஆட்டுறதை நிறுத்தாத அவர் பெட் பண்ணுற வரைக்கும் வாலாட்டிகிட்டே இருக்கான். There was a dog lying outside the shop. அந்த ஷாப்புக்கு வெளியே நிறைய டாக்ஸ்லாம் படுத்திருக்கிறத பார்க்குது. கனி ரிமெம்பர்ட் ஹவு சம் பீப்புள் வுட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் திஸ் டாக். கனி வந்து யோசிச்சு பார்க்குறா, இந்த டாகெல்லாம் இப்படி படுத்திருக்கே, நிறைய பேர் இதை வந்து கல்லை தூக்கிலாம் அடிப்பாங்கல்ல அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறா. while she was thinking about it, the teddy started playing with the dog. Kani pet the other dog. இது யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டெடி இருக்குல்ல, டெடி வந்து அந்த நாய்கள் கூடயும் போய் விளையாடுதான். கனி வந்து அந்த டாக்ஸையும் பெட் பண்ணுறா. ஓகேங்களா? After a few minutes, Teddy and Kani started walking into the next street. Teddy started running again. Oh no, Teddy, not again. Why are you running again? Who was it now? Said Kani. This time it was Mary. She was differently abled person who sells candles outside the church. ஓகே. அவள் வந்து அந்த டாக் கூடலாம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு வாக் பண்ணத்துக்கு போகிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து டெடி வந்து ஓடுதான். ஏன் டெடி இப்போ மறுபடியும் ஓடுற, இப்போ யாரை பார்த்துட்ட, எதுக்காக இப்படி ஓடுற அப்படின்னு கனியும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ யாருன்னு பார்த்தா மேரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளி. ஓகேங்களா? அவங்க வந்து சர்ச்சுக்கு வெளியே வந்து கேண்டில்ஸை விற்கிறவங்க. ஓகே. Teddy ran to her and would not stop wagging his tail until she pet him. அதே மாதிரி டெடி மறுபடியும் போய் அவங்க பக்கத்துலேயும் நின்றுட்டு வேக் பண்ணிட்டு இருக்க, அவங்க பெட் பண்ணுற வரைக்கும். ஓகே. They continued walking. Teddy and Kani finally reached home and were ready to welcome guests. Kani's family had a great time with Ronnie auntie and her son. After a long day, they all went to sleep. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு வாக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபைனலாக வந்து அவங்க வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. எதுக்காக? ஸோ வெல்கம் பண்ணும், அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கள்ல, ராணி ஆண்டியும் அவங்க சன்னும் வராங்கள்ல, ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக டெடியும் கனியும் வந்து
சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க கூட ரொம்பவே ஜாலியாக அந்த டைமை வந்து கழிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறமேட்டு அவங்க வந்து தூங்க போயிடுறாங்க. ஓகேவா? The Kani was sleeping and suddenly saw flashes of the broken coffee cup, leftover food, the street dog getting hit by the stones in her dream. The Kani woke up very disturbed. ஓகே. இப்போ வந்து கனி தூங்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ளாஷ், அதாவது திடீர்னு ஒருத்தர் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்து அப்படியே ஒரு லைட்டு பளிச்சுன்னு வந்து போன மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து ஃப்ளாஷ்ன்னு சொல்கிறாங்க. திடீர்னு வந்து அவளுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷஸ் தோணுது. அந்த ட்ரீமில் அவளுக்கு என்ன வருது அப்படின்னா, ப்ரோக்கன் காஃபி கப், அதாவது உடஞ்ச காஃபி கப்பு, லெஃப்ட் ஓவர் ஃபுட், மீதமுள்ள சாப்பாடு, ஸ்ட்ரீட் டாகெல்லாம் வந்து கல்லை தூக்கி அடிக்கிற இன்சிடென்ட்ஸ், இது எல்லாமே வந்து அவளுக்கு அந்த ஃப்ளாஷஸாக ட்ரீமில் வருது. அவள் வந்து எந்திரிச்சு உட்காந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி, திடீர்னு அதில் அந்த ஃப்ளாஷஸ் வந்தோன்னே, அந்த ட்ரீம் வந்தோடனே அவள் எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சிட்ற தூக்கத்துலேருந்து அவள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கு பிறகு வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். ஷி ட்ராங்க் வாட்டர் அண்ட் வெண்ட் பேக் டு த ஸ்லீப். அதுக்கப்புறமேட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்க போயிடுறான். ஆஃப்டர் அ வைல் கனி ஷா ஃப்ளாஷஸ் ஆஃப் டெடி பிளேயிங் வித் மேரி, முத்து அண்ட் அன்பு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அது மாதிரி ஒரு ஃப்ளாஷஸ் வருது. அப்போ வந்து அந்த டெடி வந்து யார் யார் கூட விளையாடுற மாதிரி கனவு வருதுன்னா, மேரி, அன்பு, முத்து, இவங்க 3 பேர்த்து கூடயும் விளையாடுற மாதிரி அவளுக்கு கனவு வருது. கனி woke up again but this time with the tears filled in her eyes. மறுபடியும் அவள் அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவள் கண்ணிலேருந்து நிறைய தண்ணி வருது. ஓகேங்களா? ஷீ ரியலைஸ்ட் ஹவு டெடி வாஸ் கம்பேஷனேட்டட் அண்ட் ஹவு ஹீ லவ்டு ஈக்குவலி எவ்ரி ஒன் ஈக்குவலி. அட் த மூமெண்ட் கனி டிசைடட் தட் ஷீ வில் ஆல்சோ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஷீ ஹக்டு டெடி அண்ட் கிஸ்டு ஹிம். டெடி வேக்டு ஹிஸ் டெய்ல் அண்ட் போத் வெண்ட் பேக் டு ஸ்லீப். அதுக்கப்புறமேட்டு அதான் ரியலைஸ் பண்ணுறா எந்திரிச்சு உட்காந்து, டெடி வந்து யாருக்கும் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுது, எல்லாத்துக்கூடயும் அன்பாக பழகுது அப்படின்னு அவள் வந்து ரியலைஸ் பண்ணுறா. அதுக்கு பிறகு தான் அவளும் என்ன யோசிக்கிறாள், நம்மளும் இது மாதிரி எல்லாத்துக்கூடயும் ரெஸ்பெக்டோடையும் லவ்வோடையும் நடந்துக்கணும், எல்லாத்தையும் ஈக்குவலாக நடத்தணும் அப்படின்னு வந்து கனி வந்து டிசைட் பண்ணுறா. அதுக்கப்புறமேட்டு கனி வந்து டெடியை வந்து நல்லா ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறா. டெடி வேக்டு ஹிஸ் டெய்ல் அண்ட் போத் வெண்ட் பேக். அதுக்கப்புறமேட்டு டெடி மறுபடியும் அந்த வாலை ஆட்டிக்கிட்டே 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. The Kani narrated the entire dream to her parents. Kani parents did not say a word and remained very quiet. The same day at 9 a.m. Teddy ran to the gate with his pillow. It was Selvi again. Selvi started doing her routine of cleaning dishes. Kani walked into the kitchen to see a new coffee cup on the counter. Kani smiled and walked back to the room and renewed hope. அதுக்கப்புறமேட்டு இந்த கனவை பற்றி அவள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கனி சொல்கிறா. சொன்னதுக்கப்புறமேட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல, ரொம்பவே அமைதியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 9 மணி ஆகுது. 9 மணி ஆனதுக்கப்புறம் திடீர்னு டெடி வந்து வாலாட்டிக்கிட்டே கேட் நோக்கி போகுது. இப்போ யாருன்னு பார்த்தா மறுபடியும் அவங்க ஹவுஸ் கீப்பரான செல்வி வந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து ஹவுஸ் கீப்பரோட ஒர்க் என்ன, அது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க, ஹவுஸ்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கனி வந்து அந்த கிச்சனை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கிராக்கடு காஃபி கப் தானே இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி நியூ காஃபி கப் இருந்துச்சாம். புதுசு காஃபி கப் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஷெல்ஃபில். அதுக்கப்புறமேட்டு கனி வந்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சிரிச்சுட்டே அவள் ரூமுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுன்னா, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ரெஸ்பெக்டோட ரொம்பவே ஈக்குவலாக யாராக இருந்தாலும் நம்ம ட்ரீட் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில் லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.